இதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா ஹோல் ஆட்டோமேட்டிக்காக ஹாலோ போட்டால் இருக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் செல் யூஸ் பண்ணுறோம். ஸோ செல் புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சு சார். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, செல்லுன்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு ரெக்டாங்கிள் பார் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே சாலிடாக இருக்கும். அதே ரெக்டாங்குலர் பார் 100x100 ரெக்டாங்குலர் பார் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது நார்மலாக சாலிடாக இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து அதே டைமென்ஷனில் இருக்கணும். ஆனால் உள்ளே வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, சாலிட் எதுவுமே இருக்கக்கூடாது, அது குறிப்பிட்ட வால் திக்னஸோட இருக்கணும் அப்படின்னா செல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேஸ் ஸ்கெட்சு யூஸ் பண்ணி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் சாலிடாக இருக்குது. இதுக்கு ஒரு வால் திக்னஸ் கொடுக்கணும், எல்லா சைட்லேருந்து ஒரு வால் திக்னஸ் கொடுக்கணும். சப்போஸ் இது எனக்கு டாப் வியூ, இதுலேருந்து ஒரு இது எனக்கு வந்து 100 mm ஃபுல்லாகவே சாலிடாக இருக்குது. எனக்கு ஒரு 2 mm மட்டும் அந்த வால் இருந்தால் போதும். இங்கேருந்து டாப்லேருந்து ஒரு 2 mm, ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 2 mm, ரைட் சைட்லேருந்து ஒரு 2 mm, லெஃப்ட் சைட்லேருந்து 2 mm, அதேமாதிரி பாட்டம்லேருந்து ஒரு 2 mm. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட வால் திக்னஸ் தான் கொடுக்கணும், ஃபுல் சாலிடாலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் செல் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த செல் தான். இந்த செல் வேல்யூ நான் 2 mm திக்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் 2 mm கொடுத்ததுனால 2 mm இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன். சப்போஸ் எனக்கு 3 mm வேணும்னா 3 என்டர். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் சாலிட் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாலோவாக இருக்கும். எவ்வளோ வால் திக்னஸ்லன்னா நம்ம 3 mm கொடுத்து என்ட்ரு பண்ணதுனால 3 mm வால் திக்னஸ். ஸோ வியூ போய்க்கோங்க. எடிட் செக்ஷன்றது ஒன்றுமே இல்லை, ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணி விஷுவலாக பார்க்குறது. நீங்கள் நார்மலாக வந்து ப்ரொடக்ஷன் ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஆனால் சாஃப்ட்வேரில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்ணி உள்ளே அந்த செக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஒன்றுமே இல்லை, ஒரு கேக்கை நீங்கள் மிடில் கட் பண்ணி 2ஆக பிரித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், கட் பண்ண இடம் வந்து சாலிடாக இருக்கும். சப்போஸ் ஹாலோவாக இருந்ததுன்னா உள்ளே ஹாலோ இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், எடிட் செக்ஷன். ஸோ நம்ம வந்து பிளேனை இப்போ என்ன பிளேன்னா மொத்தம் 3 இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேன், ஒய் பிளேன், ஜெட் பிளேன். எக்ஸுன்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் நேராக பிளேனை வந்து வெர்டிக்கலாக வந்து கத்தியை வந்து கேக்கை கட் பண்ணுற மாதிரி தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நேராக கத்தியை வெர்டிக்கலாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே இதை கட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இந்த பிளேனுக்கு பேரலாக அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட் கட் ஆகும். சப்போஸ் எனக்கு ஒய் ஆக்சிஸ் நேரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு மேலேருந்து கட் பண்ணணும் செங்குத்தா அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணால் கிடைக்கும். இது நீங்கள் டாப் டு பாட்டம் இந்த ஆக்சிஸை மூவ் பண்ணலாம், எப்போலேருந்து எதுலேருந்து எது வரைக்கும் கட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ கட் பண்ணது ஸ்டார்டிங்லேருந்து கட் பண்ணுறோம். எனக்கு ஒரு 0.5 கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அது வரைக்கும் சாலிடாக இருக்குது. எனக்கு 3 mm ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஹாலோ ஆகும், ஏன்னா என்னோட வாழ்த்துக்கிட்ட 3 mm. ஸோ ஹாலோ ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 mm பாட்டம்லேருந்து கட் பண்ணியிருக்கேன், 3 mm கம்மியாக. ஸோ அதனால சாலிடாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி செல் வேல்யூ கொடுக்கறதுக்காக. செல்லே 2 இருந்ததுன்னு சொன்னேன். ஒன்று வந்து மொத்த ஃபேஸும் செல் பண்ணுறது, அதுதான் இப்போ செலக்ட் பண்ணது. இல்லை உங்களுக்கு சிங்கிள் ஒரே ஒரு ஃபேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா ஃபேஸுக்கும் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ரிமூவ் பண்ண போகிறீங்க. சப்போஸ் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் செல் வேல்யூ கிடைக்கும். இதுவும் வேணாம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ஃபேஸுக்கு எவ்வளோ வால் திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு தான் செல்லுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே. ஸோ நம்மகிட்ட நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடலாம், யூஸ் பண்ண ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட ஒரே ஒரு சாலிட் ரெக்டாங்குலர் பார் இருக்குது. இதுக்கு ஃபில்லட் கொடுக்கணும், ஹெச் பிளெண்டு இதோட ஆப்ஷன். மற்ற சாஃப்ட்வேரில் ஃபில்லட்னு இருக்கும். ஸோ இங்கே ஹெச் பிளெண்டு பேர்.
கிளிக் பண்ணிவிட்டு எந்த கார்னர் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இந்த கார்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை ரேடியஸில் வேணும், எனக்கு ஒரு 10 எம்எம்னா 10 என்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர் வந்து நமக்கு கர்வேச்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 அப்படின்றது ரேடியஸ், இந்த ஆர்க்கோட ரேடியஸ். நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் ஃப்ரண்ட் வியூ. ஸோ ஷார்ப் கார்னராக இருந்தது, இந்த மாதிரி ஷார்ப் கார்னராக இருந்தது. ஃபில்லட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கர்வேச்சராக மாறிடுச்சு. ஸோ இதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ என்ட்ரு பண்ணணுமோ 10 அதுதான் ரேடியஸ். சப்போஸ் உங்களுக்கு அதை எடிட் பண்ணணும், நம்ம வந்து ஓகே கொடுக்கல, ஜஸ்ட் ப்ரிவியூ தான் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் இதாகிடுச்சு. ஸோ ஓகே கொடுத்தா மட்டும்தான் வந்து இங்கே ஆட் ஆகும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் தான் எங்கள் நேவிகேஷன் பார்ட்டில் ஆட் ஆகும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க, டபுள் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே 3 இருக்குது. உங்களுக்கு எத்தனை ஒரு 15 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகும். கர்வேச்சர் எவ்வளோ ரேடியஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த ஆர்க்கு க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஃபில்லட் க்ரியேட் ஆகும். சப்போஸ் எனக்கு 4 பக்கமும் வேணும் அப்படின்னா இன்னொரு லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன். ஸோ இந்த மாதிரி 4 பக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த கார்னர், ஷார்ப் கார்னர், எந்த கார்னர் வந்து உங்களுக்கு ஃபில்லட் வேணுமோ அந்த கார்னரை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேடியஸ் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் பிளெண்ட் ஆயிரும். ஸோ இது ஃபில்லட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் ஆட்டோகேடில் பார்த்துருப்பீங்க. இங்கே பேர் மட்டும் பிளெண்ட், எட்ஜ் பிளெண்டு. அதே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் எனக்கு இந்த கார்னர் வேணும், ரேடியஸ் வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். 3 இருக்குது, நான் 10 கொடுக்குறேன், என்டர். ஸோ பெருசு பண்ணியாச்சு. பாட்டமும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டமும் ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஷார்ப் கார்னர், நீங்கள் ஷார்ப் கார்னர் வந்து ஃபில்லட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிளிக் ஓகே. ஸோ இதுதான் ஃபில்லட் ஆப்ஷன். ஃபில்லட் புரிஞ்சிச்சா? எஸ் சார். ஓகே. எஸ் சார். நெக்ஸ்ட்டு சாம்ஃபர்னா ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் டைம் இதில் பார்த்துருப்போம் ஆட்டோகேடில். ஸோ இப்போ நம்ம வந்து கர்வேச்சர் ஆக்கணும். அங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன், சாம்ஃபர் லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிமெட்ரிக் அப்படின்றது இப்போ 2 கொடுத்தீங்க அப்படின்னா 3 சப்போஸ் 3 கொடுக்குறேன், இல்லை 4 கொடுக்குறேன், 4 என்டர். ஸோ 4 அப்படின்றது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 4 கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி ஷார்ப் கார்னராக இருந்தது, இங்கேருந்து ஒரு 2 லைன் இது பண்ணி ஆங்குலர் லைன். ஸோ இங்கேருந்து 2 ஒரு பாயிண்ட், இங்கேருந்து ஒரு 2 ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஆங்குலர் லைன் கிடைக்கும். ஸோ ஷார்ப் கார்னரு 2 உள்ள மெட்டீரியல் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் சாம்ஃபர். நம்ம ஆக்சுவலாக கொடுத்தது 4 இங்கேருந்து 4 ஒரு பாயிண்ட், இங்கேருந்து 4 ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ 4 உள்ள மெட்டீரியல் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் சாம்ஃபர். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி ஷார்ப் கார்னராக இருந்தது, சாம்ஃபர் அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக சாம்ஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினிங் பண்ணதுக்கப்புறம் கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும், அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்து இவ்வளோ தூரம் சாம்ஃபர் ஜாப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு டயக்ராமில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக. ஸோ சாம்ஃபர்லேயே நிறைய டைப் இருக்குது. என்னென்னா இப்போ நம்ம வேல்யூ கொடுத்தோம், இந்த வேல்யூக்கு பதிலாக ஆங்கிள் கொடுக்கலாம். ஸோ சாம்ஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2வது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், அசிமெட்ரிக், ஆஃப்செட் அண்ட் ஆங்கிள். அசிமெட்ரிக்கில் ஒன்றுமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்தது சிமெட்ரிக் வேல்யூ 2 வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோம். சப்போஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 2 சைடு ஈக்குவலாக எடுத்துக்கோம், ஃப்ரம் பாயிண்ட் 1 to பாயிண்ட் 2. ஸோ இப்போ நீங்கள் அசிமெட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேல்யூ மென்ஷன் பண்ணலாம். எனக்கு ஒரு சைடு 3 வேணும், இன்னொரு சைடு வந்து 4 வேணும் அப்படின்னா
ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே 3 mm தான் இருக்குது, ஆனால் இங்கேருந்து இங்கே எனக்கு 4 mm இருக்குது. சப்போஸ் எனக்கு 5 mm வேணும்னா 5, எனக்கு 10 mm வேணும்னா 10. இந்த எனக்கு டைரக்ஷன் 1ல் வந்து எனக்கு 5 mm வேணும்னா என்டர் 5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ 2 வேல்யூ நீங்கள் தனித்தனியாக மென்ஷன் பண்ணலாம். இது ஒரு டைப் கிளிக். ஸோ இது ஈவனாக கிடையாது, இது அசிமெட்ரிக் வேல்யூ. சப்போஸ் உங்களுக்கு எடிட் பண்ணிடலாம். இது செகண்ட் டைப் சாம்பர் கிரியேஷன். தேர்ட் டைப் சாம்பர் வந்து ஆங்கிள் கிரியேஷன். ஸோ இதில் வந்து ஆங்கிள் ஒன்றுமே, இதுக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வந்து அது வந்து லைன் வந்து ஆங்குலர் லைன் வேணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணலாம். சப்போஸ் 5 mm கொடுத்துட்டேன், 5 mm கொடுத்துட்டு 45 எட்ஜ், என்ன எட்ஜுன்னு செலக்ட் பண்ண சொல்லுது. இங்கே எப்போவுமே வந்து க்ரீன் கலரில் பிளிங்க் ஆனால் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ 45 ஆங்கிள் கொடுத்துட்டேன். சப்போஸ் எனக்கு 30 ஆங்கிள் வேணும்னா 30 என்டர். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வியூவில் வச்சு பார்த்தா தெரியும். இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ. இங்கே ஆங்கிள் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். சப்போஸ் நான் இப்போ 80 டிகிரியில் வச்சுட்டேன். 80 டிகிரின்றது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இதுலேருந்து இதுக்கு ஆங்கிள், இது இந்த 5ன்றது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 3வது மெத்தட். ஸோ இந்த மாதிரி சாம்பர் கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சாம்பர் கிரியேஷனுக்கு அப்புறம் ஸோ இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸ் போதும். நம்ம இன்னைக்கு என்ன வரைய போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இதோட கிளாஸ் முடியுதா உங்களுக்கு? கேக்குதா? ஆமா சார், கிளாஸ் 5:15 கிளாஸ் முடியுது சார். 5:15 கிளாஸ் முடியுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து டவுன்லோட்ஸ், ஸோ இந்த மொத்த அசம்பிளையும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டைம் நம்மகிட்ட 5:15 எப்படியும் 1.5 hours ஆகுது இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போ புதன் வியாழக்கிழமை. சார் என்னைக்காவது ஹாஃப் டே ஃபுல்லா வரணும் சொல்லிட்டாங்க சார். ஒரு பீரியடு இல்லை எக்ஸ்டெண்ட் ஆச்சு, டைம் மாறிட்டே தான் சார் இருக்கும். வியாழக்கிழமை சார், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரு 2 கிளாஸ் சேர்த்து ஒரே எடுக்கிற மாதிரி பேசிட்டு சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு கிளாஸ் பத்தாது. நான் ஆக்சுவலாக ஸ்பீடாக போட்டால் ஈஸியாக போட்டுடலாம், 1/2 hourல போட்டுடலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போடும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால், ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக வரைஞ்சி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத சொல்லணும். ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ அந்த டயக்ராமில் எல்லா வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு சைடு நம்ம ரிவால்வ் ஆப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஒரே ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிட்டு இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிடணும். செகண்ட் பார்த்தோம்ல, இந்த ரிவால்வ் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் தான். சர்க்குலர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன், ராடு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடலாம், இந்த 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பாடி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த ஸ்பெரிக்கல் வாசர், ஸ்பேஷியல் வாசரா, ஆமாம், இதுவும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அதே சர்க்குலர் ஆப்ஜெக்ட் தான். மோஸ்ட்லி சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ரிவால்வை யூஸ் பண்ணி ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் சர்க்குலர் ஆப்ஜெக்ட் ரிவால்வை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். இதுவும் ரிவால்வை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். கப்பும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி இது ரிவால்வ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ஆப்ஜெக்டே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி இது மொத்தத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு டைமென்ஷனும் நீங்கள் இந்த டிராஃப்டிங்லேருந்து ஒன்றா பார்த்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஒரு டைம் இல்லாதனால நம்ம இது மட்டும் வரைவோம். ஸோ நம்ம இது மட்டும் வரைகிறேன் அப்படின்னா நீங்கள் மற்ற எந்த டிராஃப்டிங்கையும் பார்க்காதீங்க. நான் வரைய போகிறது இந்த கப்பு மட்டும்தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து என்னென்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டயக்ராம் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இது கட் செக்ஷன் வியூவு, இது நார்மல் சாலிட் வியூவு. ஸோ கட் செக்ஷன் வியூவில் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஏன் கட் செக்ஷன் வியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்ளே என்ன ஹிடன் போர்ஷன் இருக்கோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதை இந்த டயக்ராமில் வந்து கட் செக்ஷன் வியூ கொடுத்துருப்பாங்க. இந்த கட் செக்ஷன் வியூவில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே வரைக்கும் தான் சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்குது, உள்ளே எல்லாம் ஷெல் இருக்குது. நம்ம ஷெல் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ இங்கே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே சாலிட்னு அர்த்தம். ஸோ இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே சாலிட் அர்த்தம். ஸோ இந்த பார்ட்டு தான் நம்ம வரைய போகிறோம். நான் எங்கே கர்சர் வச்சுருக்கணும் அந்த பார்ட்டு மொத்த அசம்பிளியில் இங்கே அசம்பிள் ஆகுது. ஸோ இதை வந்து இதோட டயக்ராமை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம வரைய போகிறோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட். நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் ஆக்சிஸ் லைன் வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக சர்க்குலர் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதுதான் வந்து டைமென்ஷன் ரூலு. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 90 டயால ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து 50 டயால ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவர் டைமென்ஷன். ஆல்ரெடி மேலே 15 கொடுத்துட்டாங்க, கீழேயும் 15 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதே 50 தான் கீழேயும். ஸோ இதோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 mm. இதுக்கு ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 mm. இதோட ரேடியஸ் எவ்வளோன்னா 5 mm. இதெல்லாம் நம்ம ஃபில்லட் ஆப்ஷன், பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். நம்ம பேஸ் ஸ்கெட்ச் என்ன வரையணும் அப்படின்னா இதை வந்து ஒரு 2 minutes போட்டுடலாம். பேஸ் ஸ்கெட்ச் நமக்கு என்ன அப்படின்னா ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறதுனால இதை சென்டர் ஆக்சிஸை வச்சுக்கிட்டு இந்த ப்ரொஃபைல் மட்டும்தான் வரைய போகிறோம். இந்த ப்ரொஃபைலு எங்கேருந்து வரைய போகிறோம் அப்படின்னா இதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும். இந்த ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சி 360 degree ரொட்டேட் பண்ண போகிறோம். வரையலாம். இப்போ ஸோ இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நான் ஃப்ரண்ட் பிளேன் தான் வரைய போகிறேன். இப்போ நம்ம டிராஃப்டிங் ஒர்க் பெஞ்சில் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆஃப் மட்டும் தான் வரைய போகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் டயா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டயா 90, மினிமம் 50. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வரைஞ்சிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலை ஜஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஃபைனலாக கொடுத்துக்கலாம். ஸோ லைனை கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு ப்ரொஃபைல் இப்படி இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைலு. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது மேட்ச் ஆகுது. ஸோ இதில் மிஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில்லட் கொடுக்கல, இது ஷார்ப் கார்னர். ஸோ இங்கே வந்து டேஞ்சன்ஷியல் ஃபில்லட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ரவுண்ட் ஏஜ். ஏன்னா ஓவரால் திக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, ரேடியஸ் 5 இருக்குது அப்படின்றதுனால ஸோ ஃபுல் ரவுண்ட் வருது. ஸோ ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம்
இங்கே டைமென்ஷன் இப்போ கொடுக்கணும். ஸோ இது சென்டர் ஆக்சிஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட சாஃப்ட்வேரில் ஆக்சிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதை சென்டர் ஆக்சிஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸுக்கு வேணால் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ லைன் போட்டு இது ரெஃபரன்ஸுக்கு தான் நீங்கள் ஆக்சிஸே எடுக்கலாம். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைமென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் 19 தெரியும். ஸோ 90 mm டயா. ஸோ அந்த வேல்யூ கொடுக்குறோம் இப்போ. ஸோ அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு 15 தெரியும். ஆனால் நம்ம இப்போ கொடுக்க போகிறது ஆஃப் தான் கொடுக்கணும். ஏன்னா இது நம்ம ரிவால்வ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம் 360 டிகிரி. ஸோ டைமென்ஷனுக்கு D. ஸோ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, 0.1. ஸோ மிடில் ஆக்சிஸ். ஸோ கிளிக் பண்ணிட்டு 90 divided by 2 45 என்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைமென்ஷன் கொடுக்க போகிறோம் 50. இந்த பாயிண்ட்லேருந்து சன் இது வரைக்கும் 50. ஆக்சுவலாக ஃபுல் டயா 50. நம்ம பாதி ரேடியஸ் தான் கொடுக்கணும். .1. ஸோ ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னா 25. ஸோ இப்போ நம்ம 2 டயமீட்டர் கொடுத்துட்டோம். ஸோ டயமீட்டர் மீன்ஸ் ஆஃப் ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வேல்யூ கொடுத்துட்டோம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ க்ரீன் கலரில் பிளிங்க் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னா இது ஃபுல்லி கன்ஸ்டன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதுக்கு டைமென்ஷன் அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இது ஜாமெட்ரிக்கலாகவும் கன்ஸ்டன் ஆகலை, டைமென்ஷனல் கன்ஸ்டன் நம்ம கொடுக்கல. ஸோ ஏதாவது ஒரு கன்ஸ்டன் கொடுத்தா மட்டும்தான் இந்த லைனை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். நான் இதுக்கு ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன் கொடுத்தேன் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன்னா ஒன்றுமே கிடையாது. நான் இந்த லைனோட இதை வந்து கோயின்சைட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த லைனும் இந்த எக்ஸ் ஆக்சிஸும் ஒரே ஆக்சிஸில் இருக்குது. அதை மூவ் பண்ண முடியாது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்டன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய கன்ஸ்டன்ட் இருக்கும். பேரலலிசம், டேஞ்சன்சி, கான்சென்ட்ரிசிட்டி, ஈக்குவல் லென்த், மிட் பாயிண்ட், ஸோ இந்த பெர்பெண்டிகுலர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு எது தேவை அதை கொடுத்தா போதும். இப்போ நமக்கு கோயின்சைட் தேவை. கிளிக் பண்ணியாச்சு. எந்த லைனு? இந்த லைனு. எந்த ஆப்ஜெக்ட்? Ctrl Z. பாயிண்ட் டு த கர்வ் கொடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கர்வ் இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. இந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. நம்ம டைமென்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த லைனை இதோட ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், இந்த பாயிண்டோட ஃபிக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம். அது ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நீங்கள் இப்போ இந்த லைனை நீங்கள் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் சொல்கிறது ஹரிசாண்டல் லைன் மூவ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் மூவ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் இந்த லைனும் மூவ் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு நம்ம மூவ் பண்ணலாம், ஏன்னா இதோட டைமென்ஷன் நம்ம கொடுக்கல. ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இது க்ரீன் கலரில் ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆகிடும். ஸோ இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட திக்னஸ் 10 mm. D. ஸோ 10 என்டர். ஸோ கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இது க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம இந்த வேல்யூ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ஹைட்டு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹைட்டு ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் டு டாப் ஆஃப் த ஹைட் அது வரைக்கும் இல்லை எவ்வளோ ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு ராடுன்னா நம்ம 100 mm அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணால் தான் வந்து அந்த லைனோட இதோட ஆக்சுவலி இந்த லைனோட லென்த்தை மென்ஷன் பண்ணால் தான் இதோட மூவ்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதோட லைனோட லென்த்து எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஹைட்டு 45. ஸோ அந்த 45 என்டர் பண்ணணும். பண்ணிக்கோங்க.
45 என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லைன் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நமக்கு வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஆல்ரெடி வந்து லென்த்து கொடுத்தாச்சு. எவ்வளோ லென்த்து ஃப்ரம் பாட்டம்லேருந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து இந்த லைனை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த லைன் மூவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ அதை நம்ம டயக்ராமில் பார்க்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கல அப்படின்றதுக்காக நம்ம இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது அசம்பிளி டயக்ராம். இங்கே கொடுக்கல அப்படின்னா இது ஹோலு, இது ஷாஃப்ட்டு. எப்படியும் ஷாஃப்டோட டயாமீட்டர் தான் இந்த ஹோலாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அசம்பிளியில் இந்த ஹோலுக்குள்ளே ஒரு ஷாஃப்ட் போகுது. அந்த ஷாஃப்டோட டயாமீட்டர் தான் இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் இருக்குது. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 38 mm. ஸோ 38 into 7 அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இது த்ரெட்டு நம்ம டயக்ராமில் இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். 38 mm ஹோல்டையா 7 mm பிச்சு. இதை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம 38 எடுத்துக்கலாம். ஸோ இது 38 divided by 2 அதுதான் இது. நீங்கள் டைரெக்டாக டிவைட் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். 38 divided by 2. ஸோ நீங்கள் இப்படி கூட டிவைட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் கால்குலேட் பண்ணி வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ அப்படின்னா இந்த லைனுக்கு கொடுக்க வேண்டிய டைமென்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இது வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் இந்த லைன். இப்போ எது வந்து நமக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதோ ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ வேல்யூன்னு கொடுக்கணும். ஏன் இந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டாப் இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல. இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் டு பாட்டம் மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து இங்கேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸு கீழே இறங்கிருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm ஃப்ரம் திஸ் லைன் டு திஸ் லைன். ஸோ அந்த வேல்யூ என்ட்ரு பண்ணணும். இந்த லைன்லேருந்து இது வரைக்கும். ஸோ 10 என்டர் கொடுத்தாச்சு. க்ளோஸ். இப்போ என்னென்ன க்ரீன் கலரில் இருக்குது மோஸ்ட்லி எல்லாமே ஆயிடுச்சு. ஒரே ஒரு லைனை தவிர அந்த லைனுக்கு மட்டும் என்ன மிஸ்ஸிங் வேல்யூ கொடுக்கணும். அந்த லைனை நீங்கள் மூவ் பண்ணாலே என்ன வேல்யூ மிஸ் ஆகுது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன வேல்யூ மிஸ் ஆகுது அப்படின்னா பாட்டம் டயாமீட்டர். ஸோ 2 டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க. மேலேயும் 50 கொடுத்துருப்பாங்க, கீழேயும் 50 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் 50 வேல்யூ கீழே கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த லைனை இதுக்கு நீங்கள் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரே லைனில் பேரலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி. எனக்கு இந்த லைனும் ஒரே பேரல் ஆக்சிஸாக வெர்டிகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைன் இந்த பாயிண்டோட கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் ஆயிடுச்சு. இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் ப்ரொஃபைல். ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் இப்போ எப்படி பண்ணோம் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கோம், டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே யூஸ் பண்ணி இது ஃபுல்லி கன்ஸ்ட்ரைன் ப்ரொஃபைல் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் பர் த டயக்ராம் வி மேட் இட் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் see the diagram. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ஃபுல்லாக வரைச்சி என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த ஃபில்லட் மட்டும்தான் மிஸ்ஸிங். இந்த ஃபில்லட் நீங்கள் இந்த ஆப்ஷன் டிராஃப்டிங் ஒர்க் பெஞ்சில் இந்த ஃபில்லட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்லட் கொடுக்கலாம். எவ்வளோ டயாமீட்டர் எவ்வளோ ரேடியஸ் அப்படின்னு ரேடியஸ் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சாலிடாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கூட நீங்கள் ஃபில்லட் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். ஸோ நான் இங்கேயே கொடுத்துட்டேன்.
ஸோ இங்கே கொடுத்தாச்சு, ப்ரொஃபைல் ஓரளவு வந்துருச்சு நமக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இங்கே இருக்க ரவுண்ட் மட்டும் கவர் பண்ணல, அதையும் நீங்கள் கொடுக்கலாம் டைரெக்டாக. mm இது வந்து ஈவனாக 2 சைடும் வந்து 5mm கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில்லட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கும் நீங்கள் இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டிராஃப்டிங்கில் வந்து ஒன்றா வரைஞ்சி என்ட்ரு பண்ணுறதுக்கு டைரெக்டாக ப்ரொஃபைலை வரைஞ்சிட்டு ஃபில்லட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் கார்னர் மேலேயும் கீழேயும் கிளிக் பண்ணி 5 அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நான் அது எப்படி ஆப்ஜெக்ட் 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபில்லட் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு எக்ஸப்ட் இந்த ஃபில்லட் தவிர. ஸோ நீங்கள் இதை இங்கேயே வரைஞ்சி நீங்கள் ரிவால்வ் பண்ணாலும் அதே ப்ரொஃபைல் தான் வரும். இல்லை நீங்கள் ரிவால்வ் பண்ணிவிட்டு அங்கே ஃபில்லட் வேல்யூ கொடுத்தாலும் கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த ஃபில்லட் நான் இங்கேயே வரைஞ்சிட்டேன். இது நான் வரைஞ்சி கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை வெளியிலையும் கொடுக்கலாம். நம்ம வெளியில் கொடுத்துக்கோம். ஆல்ரெடி இங்கே வரைஞ்சி கொடுக்குறது எப்படின்றதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ நமக்கு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை, இந்த பாயிண்ட்ன்றது இந்த கர்வோட சென்டர் பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டு எனக்கு 3Dயில் எப்படி இருக்கும் ஐசோமெட்ரிக் வியூவில், இதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்ம வரைஞ்ச ஸ்கெட்சு. ஸோ இந்த Z ஆக்சிஸ் சுற்றி 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆக போகுது. ஸோ ரொட்டேட் ஆகிறதுக்கு ரிவால்வ் ஆப்ஷன். சொல்லுங்க. ப்ரொஃபைல வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணலைன்னா ரிவால்வ் பண்ண முடியாது சார். கன்ஸ்ட்ரெயின் பண்ணலன்னா ரிவால்வ் பண்ணலாம். நீங்க பண்ணாட்டியும் அது நீங்க ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது சப்போஸ் நான் இப்போ வந்து இதை கன்ஸ்ட்ரெயின் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ரிவால்வ் கமாண்டை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணுறேன். வெக்டார், சென்டர் வெக்டார், என்ன வெக்டார்னு செலக்ட் பண்ணணும், சென்டர். ஸோ 180 டிகிரி இருக்குது, எனக்கு 360 டிகிரி வேணும். ஸோ நான் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல், ஏன்னா ஒரு வேல்யூ கொடுக்காம நான் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஸ்கெட்சுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் நான் எடிட் பண்ண வர்றேன். எடிட் பண்ண வரும்போது நான் இந்த மாதிரி சும்மா ப்ரொஃபைலை லைட்டாக மூவ் பண்ணி விட்டுட்டு ஸோ ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இருந்த ஹோலு சின்னதாகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்கெட்சை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ வேல்யூ வந்து ஒரு ரெக்டாங்கிள்னா அதுக்கு லென்த்து வித்து சென்டர் பாயிண்ட் கொடுத்தே ஆகணும், ஆக்சிஸ் உள்ள எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ தான் அது ரெக்டாங்கிள் மூவ் ஆகாமல் இருக்கும். சப்போஸ் நான் இப்போ ஸ்கெட்சை எடிட் பண்ண வரும்போது இது மாதிரி நான் சிங்கிள் ஸ்கெட்சுக்கே நீங்கள் சொல்கிறீங்க. சில காம்ப்ளிகேட்டட் பார்ட்லாம் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் 20-30 ஸ்கெட்ச் இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் நான் இங்கே கொடுக்குறேன், இப்படி மூவ் பண்ணிட்டேன் நான் எடிட் பண்ணும்போது ஸ்கெட்சை, ஏன்னா அதுக்கு நான் வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ ஹோல் பெருசாகிடுச்சு, ப்ரொஃபைலே சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கன்ஸ்ட்ரெயின் எந்த டயக்ராமாக இருந்தாலும் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியம். ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின் ஆர்எல்ஸ் டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரெயின் ரெண்டும் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது புரிஞ்சுது? ஓகே. ஸோ ரிவால்வர் டெலிட் பண்ணிக்குவோம். ஸோ மறுபடியும் ஸ்கெட்ச் எடிட் பண்ணுவோம். ஸ்கெட்ச் ஸோ எந்த வேல்யூ மிஸ் ஆனிச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லைன் வேல்யூ கொடுக்கல, மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றத நீங்கள் இங்கே டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம மென்ஷன் பண்ணல. இது ஹோல்னால ஷாஃப்டோட நீங்கள் டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஷாஃப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 38x2. இது என்ன எஸ்கியூ அப்படின்னா ஸ்கொயர் த்ரெட்னு அர்த்தம். ஏன் ஸ்கொயர் த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதோட அப்ளிகேஷன் தெரியும்ல. ஜாக் வைஸ் இதுல எல்லாம் எதனால யூஸ் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஸ் கம்பேர்ட் டு other threads it will lift more weight, so that's what we are using. என்ன 7 அப்படின்னா அதோட பிச் வேல்யூ. ஸோ நமக்கு 38ன்றது வந்து அதோட டயா. ஸோ 38 தான் நமக்கு. டயா தேவையில்லை, அதோட பாதி இதுதான் தேவை. ஏன்னா ஒரு ஆஃப் தான் வரைகிறோம், ரேடியஸ் தான் தேவை.
ஸோ நீங்கள் டிவைட் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கால்குலேட்டர் வச்சு டேரெக்டாக 38/2 அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 19 அதுவே எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஹைரன் சாஃப்ட்வேரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கெட்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கன்ஸ்டன்ட், ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது. எந்த டைமென்ஷனும் அதிகமாகவும் இல்லை, எந்த டைமென்ஷனும் கொடுக்காமவும் இல்லை, எல்லாமே கொடுத்துருக்குது. எல்லாமே ஃபுல்லி கன்ஸ்டன்ட். க்ளோஸ் ஃபினிஷ் ஸ்கெட்ச். ஸோ இது ஐசோமெட்ரிக் வியூ. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம எந்த பிளேனில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஃப்ரண்ட் பிளேனில் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதை 360 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேப் எதுக்கு கொடுத்துருங்க. இந்த கேப் தான் அந்த ஹோல். ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரிவால்வ் கமாண்ட். சப்போஸ் நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா, என்ன டைரெக்ஷனில், ஒரு டைரெக்ஷனில் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஏதாவது ஒன்று லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடு ஆர் பேக் சைடு, அவ்வளோதான். நான் ரிவால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஜெட் ஆக்சிஸை சுற்றி 360 டிகிரி ரிவால்வ் ஆகும், சுத்தம். ஸோ அதுக்கு தான் வந்து ரிவால்வ் கமாண்ட். இதுதான் மெயின். சர்க்குலர் ஆப்ஜெக்டை மோஸ்ட்லி கிரியேட் பண்ணுறதுக்கு ரிவால்வ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கோ டு ரிவால்வ். இப்போ ரிவால்வ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ரொஃபைலை ரிவால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணோம். செலக்ட் த கர்வ்னு கேட்கும். ஸோ கர்வை செலக்ட் பண்ணிடுங்க. கர்வை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த வெக்டார், எந்த ஆக்சிஸை சுற்றி அதை சுற்றணும் அப்படின்றது. சப்போஸ் நான் வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸை சுற்றி சுத்தம் இப்படி ரிவால்வ் ஆகும். சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வேணாம், ஒய் ஆக்சிஸ் சுற்றி பண்ணணும்னா அது ஆகாது. ஏன்னா நமக்கு இந்த சைடு இப்படி ரொட்டேட் ஆனிச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. லைன் ரொட்டேட் ஆகி நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து எரர் காமிக்குது, அனேபிள் டு கிரியேட் தி ரிவால்வ். ஸோ நமக்கு ஜெட் ஆக்சிஸ் தான் சுற்றி ரிவால்வ் ஆகணும். ஸோ ஜெட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் போதும். ஜெட் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்வ் என்ன கர்வ் ரிவால்வ் ஆகணும்னு செலக்ட் பண்ணணும். நமக்கு இந்த கர்வ் தான் ரிவால்வ் ஆகணும். ஸோ இப்போ ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் அது 360 டிகிரி எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு சப்போஸ் 180 வேணும் அப்படின்னா 180 என்டர், 270னா 270 என்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு 360 தான் வேணும் ஆஸ் பர் த டயக்ராம். ஸோ ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கலாம். ஒரு தடவையும் ஸ்கெட்சை ஹைட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நிறையா கர்வு, நிறையா டேட்டம்லாம் ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எது ஆப்ஜெக்ட் எது கர்வ்னே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் பர் த டயக்ராம் இங்கே ஃபில்லட் இருந்தது. நம்ம டயக்ராம் 2D டயக்ராம்லேயே இந்த ஃபில்லட் வரைஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே ஃபில்லட் இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டு இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம மேலே மட்டும் தான் ஃபில்லட் கொடுத்தோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் மட்டும் தான் பெண்டிங். ஸோ இந்த ப்ரொஃபைல் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேடியஸ் 5 கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து நீங்கள் டாப்லேயும் பாட்டம்லேயும் நீங்கள் கொடுத்துக்கணும். எந்த ஷார்ப் கார்னர் இருக்கோ அந்த ஷார்ப் கார்னர் வந்து சூஸ் பண்ணிக்கணும் எங்கே வேணும் அப்படின்றத. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிற ஷார்ப் கார்னர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் ரவுண்டாக இருக்கும். ஃபுல் ரவுண்ட் அப்படின்னா 2 ஷார்ப் எட்ஜ் இருக்குது. ஷார்ப் எட்ஜ் 1, ஷார்ப் எட்ஜ் 2. ஸோ நமக்கு ரேடியஸ் வந்து ஒரு எட்ஜுக்கு 5 mmனா மேலே 5 mm தான். இது டிபிக்கல்னு மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா டிபிக்கல் அப்படின்னா அது எங்கெங்கே வந்து அந்த இது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம வந்து இப்போ சப்போஸ் கீழே 5 mm கொடுத்தாங்கன்னா மேலே 5 mm தான் இருக்கும். அதனால தான் ஃபுல் ரவுண்ட் வந்துருக்குது. ஸோ கீழே 5 mm மேலே 5 mm. அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் கீழே 5 mm மேலே 5 mm. இது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்னால நீங்கள் 2 ஷார்ப் கார்னர் தான் இருக்கும். ஒரு ஷார்ப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 360 டிகிரி அதே ஃபில்லட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷார்ப் கார்னர். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபில்லட் கொடுக்க போகிறோம். தட் மீன்ஸ் எட்ஜ் பிளெண்ட். கிளிக் பண்ணிக்கோங்க எட்ஜ் பிளெண்டை. ஷார்ப் கார்னர் 1. ஸோ வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 10 இருக்குது. நம்ம மொத்த வால் திக்னஸே மொத்தமாக 10 தான் இருக்குது. நீங்கள் 10 கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ எவ்வளோ டயக்ராமில் இருக்குதுன்னு பாருங்கள். டயக்ராமில் 5 mm தான் இருக்குது. ஸோ 5 mm தான் கொடுக்கணும். 5 என்டர். ஸோ ஒரே ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த ரிசல்ட். அதனால ஒரு எட்ஜ் தான் இதாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் வச்சா
ஆஸ் பர் த டயக்ராம் நமக்கு 2 எட்ஜும் செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அண்டு த ரிசல்ட் ரெண்டாவது எட்ஜ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல் கிடச்சிரும். ஓகே, ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வியூ பார்க்கணும் அப்படின்னா இது நமக்கு ஃபுல் ப்ரொஃபைல் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் வரையணும். ரிவால்வ் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணி, ரிவால்வ் டூல் எப்படி யூஸ் பண்ணி அப்படின்னு. ஸோ ஃபுல் ப்ரொஃபைல் கிடைச்சாச்சு. இது டிராஃப்டிங் பண்ணும்போது இதெல்லாம் ஹிடன் வியூஸ். ஸோ இதில் பாதி வரைக்கும் தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது கட் செக்ஷன் வியூஸ். உள்ளே வந்து ஹிடன் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஹிடன் லைனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூவில் போயிட்டு எந்த பிளேன்லேருந்து கட் பண்ணுறீங்களோ அந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் எக்ஸ் பிளேன்லேருந்தா எக்ஸ் தென் ஒய். இது ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது நம்ம வரைஞ்ச டயக்ராம். ஸோ இந்த பேஸ் ஸ்கெட்ச்லேருந்து 360 ரிவால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த 3D ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். கிரியேட் பண்ண 3D ஆப்ஜெக்ட் இதுதான். ஸோ எங்கே அசம்பிளி நெட்டை நம்ம கிரியேட் பண்ணது எங்கே அசம்பிளியில் வரும் அப்படின்னா ஸ்க்ரூ ஜாக்கில் இது ஒரு நாட் பார்ட். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃபுல்லாக அசம்பிளி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இப்போ வரைக்கும் புரிஞ்சது எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே ஓகே எஸ் சார். சாஃப்ட்வேர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது. சாஃப்ட்வேர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? முடிஞ்சது. என்ன பதிலே இருக்கணும்.